எங்க பக்கத்துல 50,000 ரூபாய் செலவிச்சார் சகோதரருக்காக. அந்த சகோதரனுடைய வாட்டாத்துக்காரெல்லாம் சொன்னார், அந்த 50,000 ரூபாய குழந்தைக்கு கொடு, அவனுக்கு செலவழிக்காதே அவன் போனா போட்டோம்னா. எனக்கு சகோதரன் தான் வேணும், உனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேண்டாம்னுட்டான் தம்பி. அப்படி பணத்தை கொண்டு கொட்டினார். கொட்டி ரட்சிச்சார் ஒரு பெரிய ஆபத்துல, வெள்ளக்காரன் ராஜ்யத்துல. அன்னைக்கு அவர் ரட்சிக்கலைன்னா போயிருக்கும், தலை போயிருக்கும் அவனுக்கு, தமையனுக்கு. அந்த புண்ணியத்தை பாருங்க. அப்புறம் அந்த தமையனாலே அந்த குடும்பம் நன்னா அகம்படி ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் அப்படிலாம் எத்தனையோ தர்மம் சூக்ஷம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, கங்கா ஜலம் மாதிரி, நாடி பிரவாகம் மாதிரி. அதைத்தான் புரிஞ்சுக்கணும். தர்மம் என்னைக்கும் ரட்சிக்கும். என்னமோ கண்ணுக்கு தெரியலையேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு தென்னம்பழத்தை பூமிக்குள்ள போட்டா கண்ணுக்கு தெரியுதா? அது அப்புறம் 5-6 வருஷம் கழிச்சு ஒரே அடியா கொலகொலையா கொண்டு கொட்டுற போதுன்னா தெரியுது. அது மாதிரி தான் தர்மம். தர்மமும் ரட்சதி ரட்சிதா. தர்மம் ஒரு நாளும் கைவிடவே விடாது. அது என்னைக்கும் ரட்சிக்கும். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதைத்தான் நம்பின தேசம் நம்ம தேசம். தர்மம் இருந்தா தான் தெய்வம் பலனை கொடுக்கும். தர்மம் இல்லாத குடும்பத்துக்கு தெய்வம் ஒன்றும் பண்ணிவிட முடியாது. ஒரு பேங்க் செக்ரட்டரி மாதிரி தான் தெய்வம். கடன் போட்டாக்க, கடன் வாங்கியிருந்தாக்க அவனை போய் கடன் கேட்பான். பணம் போட்டிருந்தா அவனுக்கு பணத்தை கொடுப்பான். இதை கொடுத்து அவன் என்ன பண்ண முடியும்? வேற என்ன செய்ய முடியும்? ஒரு பேங்க் செக்ரட்டரி அவன் ஏதாவது தப்பு பண்ணினா இவனையும் சேர்த்து விலங்கில போட்டு கொண்டு போடுவான். தெய்வம் ஒரு பேங்குக்கு அதிகாரி மாதிரி தான் இருக்காள். அதனால நாம் பண்ற நல்ல காரியத்துக்கு தகுந்தபடி பகவான் பலதாத்தா. அதைத்தான் ஆச்சாரியால பார்த்து சொன்னாள். பலப்பிரதம் கர்ம பலப்பிரதோஜா கீராங்கனா யத்ர கிரம் கிரந்தி ஸ்வரஸ்தனிடாந்தரசன்னிருத்தா ஜானீதம் மண்டல பண்டிதோகா. சங்கர சரித்திரத்துல ஆச்சாரியால் மாயுஷ்மதி பட்னம் போனாள். மண்டலமீஸ்வருடைய கிரகம் எதுன்னு கேட்டால், தீர்த்தத்துல தங்க குடத்துல ஜலம் எடுக்க வந்தா தாசிகள் அவளை காட்டாள். அவ ஆச்சாரியாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு, என்ன சுவாமி இந்த ஊர்ல வந்து மண்டலமீஸ்வருடைய கிரகம் எதுன்னு கேட்கிறீங்களே, வாசல்ல தங்க கூட்டுல பெண் கிளிகள் அடப்பட்டு ஒண்ணுக்கு தர்மம் பேசிக்கிறதாம். கர்மாக்கு பலனை கொடுக்கறது கர்மாவேயா ஈஸ்வரனான்னு ஒரு வாதம் மீமாம்சையில. அது ஒண்ணுக்கு பேசிக்கிறதாம். பலப்பிரதம் கர்ம பலப்பிரதோஜா கீராங்கனா யத்ர கிரம் கிரந்தி ஸ்வரஸ்தனிடாந்தரசன்னிருத்தா ஜானீதம் மண்டல பண்டிதோகா. அதான் மண்டல விஷ்ணுடைய கிரகம் சொன்னாள்.